Hello, welcome back to Quick Stats Analyzer YouTube channel. இந்த வீடியோவில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் வர்சஸ் பஞ்சாப் கிங்ஸ் ஐபிஎல் 2025 மேட்ச் நம்பர் 34ஓட ப்ரீ மேட்ச் அனலைசிஸ் அண்ட் ஃபேண்டசி 11 ப்ரெடிக்ஷன் பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த மேட்ச் எப்போ ஸ்டார்ட் ஆக போகுதுன்னா 18th ஏப்ரல் ஃப்ரைடே நைட்டு 7:30க்கு ஆரம்பிக்க போகுது சின்னசாமி ஸ்டேடியம் பெங்களூரில். வெதர் ரிப்போர்ட் பார்த்தோம்னா க்ளவுடி வெதர் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். டெம்பரேச்சர் அரௌண்ட் 27 டிகிரி செல்சியஸ் இருக்கும். அடுத்ததா பிச் ரிப்போர்ட் பார்க்கலாம். பெங்களூரு ஸ்டேடியம் நடக்கக்கூடிய பிச் கண்டிஷன் பார்த்தோம்னா ஜென்ரலாக பார்க்கும்போது பேட்டிங் ஃப்ரெண்ட்லி ட்ராக்காக தான் இருந்திருக்கு. லாஸ்ட்டாக இங்கே நடந்த 16 ஐபிஎல் மேட்சஸில் பார்த்தோம்னா 5 முறை ஃபஸ்ட்டாக பேட் பண்ண டீம் 200 கிராஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சீசனை தவிர்த்துட்டு லாஸ்ட் சீசன் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு மேட்ச்சில் மட்டும்தான் லோ ஸ்கோர் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. குஜராத் ஃபஸ்ட்டாக பேட் பண்ணும்போது 147 ரன்ஸ் அடிச்சிருந்தாங்க. மற்ற போட்டிகள் எல்லாத்துலேயுமே மினிமம் 170ஆவது கிராஸ் பண்ணியிருந்தாங்க. பட் இந்த சீசனில் இதுவரை இங்கே நடந்த 2 மேட்சுக்கும் பார்த்தோம்னா நம்ம எப்பவும் பார்க்கக்கூடிய பெங்களூரு பிச் யூஸ் பண்ணலை. டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. முதல் மேட்ச் அதாவது ஆர்சிபி வர்சஸ் ஜிடி இந்த மேட்ச்சுக்கு பிச்சில் கிராஸ் கவரிங் இருந்துச்சு. இந்த மாதிரி இருக்கும்போது நியூ பால் பவுலர்ஸுக்கு சப்போர்ட் இருக்கும். அந்த போட்டியில் குஜராத் டீம் ஃபஸ்ட்டாக பவுல் பண்ணும்போது அந்த டீமோட பவுலர்ஸ் முகமது சிராஜ், அர்ஷத் கான், அதுக்கப்புறம் இஷாந்த் சர்மா 3 பேருமே நல்லா பவுல் பண்ணி விக்கெட்ஸ் எடுத்திருந்தாங்க இனிஷியல் ஓவர்ஸில். இதுவே செகண்ட் மேட்ச்சில் பார்த்தோம்னா ஆர்சிபி வர்சஸ் டிசி இந்த மேட்ச்சுக்கு ட்ரை விக்கெட் யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸ்லோவிஷ் ட்ராக்காக இருந்துச்சு. அதனாலேயே பெருசாக ஸ்கோர் பண்ண முடியல. 2 மேட்ச்லேயும் 160 ரேஞ்சு தான் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. ஸோ இன்னைக்கான போட்டியில் பிச் கண்டிஷன் எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது லேட்டஸ்ட்டு பிச் ரிப்போர்ட் வந்தால் தான் தெரியும். இப்போதைக்கு இந்த கிரவுண்டில் இதுவரை நடந்த போட்டிகளில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத மட்டும் டீட்டெயிலாக பார்க்கலாம். இன்கேஸ் ஏதாவது மாற்றங்கள் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஸ்ட்ராட்டஜியும் மாற்றி ஆகணும். அடுத்ததா கிரவுண்ட் டைமென்ஷன் பார்க்கலாம். இந்த கிரவுண்ட் மீடியம் சைஸில் இருக்குது. ஸ்ட்ரைட் டைமென்ஷன் ஒரு சைடு 73 மீட்டர் இருக்குது. ஸ்கொயர் டைமென்ஷன் ஒரு சைடு 68ம் இன்னொரு சைடு 61 இருக்குது. டயகனல் பார்த்தோம்னா கவர்ஸ் ரீஜன், மிட் விக்கெட் ரீஜன் 74, 68ம், தேர்ட் மேன் ரீஜன் அண்ட் ஃபைனல் லெக் ரீஜன் 63 அண்ட் 55 இருக்குது. ஐபிஎல் வென்யூஸில் பார்த்தோம்னா பெங்களூரு, டெல்லி, கொல்கத்தா இந்த மாதிரியான கிரவுண்ட்ஸ்லாம் வந்து சின்ன டைமென்ஷன் உடைய கிரவுண்டாக இருக்குது. சென்னை, அதுக்கப்புறம் லக்னோ, முலன்பூர் இந்த கிரவுண்ட்ஸ்லாம் வந்து பெரிய கிரவுண்டாக இருக்குது. இதனால் அதாவது சின்ன டைமென்ஷனாக இருக்கிறதால ஸ்பின்னர்ஸுக்கு அந்தளவுக்கு செகண்டாக பவுல் பண்ணும்போது டிஃபெண்ட் பண்ண முடியாது. அதுவும் செகண்ட் இன்னிங்ஸில் பேட்டர்ஸ்க்கு சப்போர்ட்டிவாக இருக்குது. அப்படிங்கும்போது அந்த டைமென்ஷனை யூஸ் பண்ணி இவங்க விக்கெட்ஸ் எடுக்க முடியாது. அதுதான் அவங்களுக்கு இங்கே டிஸ்அட்வான்டேஜாக இருக்கும். அடுத்ததாக ட்ரேடிங் ப்ரெடிக்ஷன் பார்க்கலாம். இந்த மேட்சுக்கு பார்த்தோம்னா மார்க்கெட் பெங்களூரு டீமுக்கு தான் ஃபேவரபுளாக இருக்குது. ஒரு ஸ்டாக்கோட ரேட் ரியல் 11 ஆப்பில் 5.5ம், ஸ்போர்ட்ஸ் பாசி ஆப்பில் 5.4ம் இருக்குது. நம்ம வந்து ஆர்சிபிக்கான நிறையா ப்ரிவியூஸில் பார்த்துருப்போம். எந்தெந்த மேட்சுக்கெலாம் ஆர்சிபி ஃபேவரட்ஸாக இருக்காங்களோ அந்த போட்டிகளில் அவங்க பூரா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு இந்த சீசனில் அவங்களுடைய ஹோம் கிரவுண்டில் நடந்த 2 மேட்ச்லையுமே தோல்வி அடைஞ்சிருக்காங்க. ஜிடி ஆகட்டும், அதுக்கப்புறம் டிசி டீமுக்கு தோல்வி அடைஞ்சிருந்தாங்க. பட் இன்னைக்கான போட்டியில் பார்த்தோம்னா ஆர்சிபி டீமுக்கு ஸ்லைட் அட்வான்டேஜ் இருக்குது. ஏன்னா குஜராத் டீம் ஆகட்டும், டிசி டீம் ஆகட்டும் 2 டீமுமே நல்லா ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி ப்ளே பண்ணக்கூடிய டீமாக இருந்திருக்கு இது வரைக்கும். பட் பஞ்சாப் டீம் எடுத்துட்டிங்கன்னா அந்தளவுக்கு பெருசாக ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணது கிடையாது. அவங்க வந்து அவங்களுடைய ஒரே ஒரு எய்ம் என்னென்னா எஸ்ஆர்எஸ் டீம் போல் அக்ரெசிவாக ப்ளே பண்ணணும் பேட்டிங்கில். அந்த அப்ரோச் தான் கொடுத்துட்டு வராங்க. ப்ரீவியஸ் வீடியோஸில் ஒன்று சொல்லியிருப்போம். எஸ்ஆர்எச் ஆகட்டும், அதே போல் பஞ்சாப் கிங்ஸ் இதே போல் ஒரு அப்ரோச்சை கொடுத்தாங்க. அப்படிங்கும்போது ஏதோ ஒரு போட்டியில் கொலாப்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம். லாஸ்ட் மேட்ச் அதாவது கேகேஆர் டீமுக்கு கொலாப்ஸ் ஆயிருந்தாங்க. பேட்டிங்கில் புவர் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க. இன்னைக்கான போட்டியில் ஃப்ளாட் ட்ராக் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் எந்த டீம் ஃபஸ்ட்டாக பேட் பண்ணுறாங்களோ அந்த டீமை நம்ம பேக் பண்ணலாம். அந்த ஃபஸ்ட்டு 6 ஓவர்ஸ் பார்த்து அதில் வந்து அவ்வளோக்கும் விக்கெட்ஸ் விழுகலை, கொலாப்ஸ் ஆகலை அப்படிங்கும்போது நம்ம கண்டிப்பாக ஃபஸ்ட்டாக பேட் பண்ணக்கூடிய டீமை பேக் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஃபைனலாக பார்த்தோம்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸ் முடிவில் அந்த ஸ்டாக்கை செல் பண்ணி ப்ராஃபிட் எடுத்துக்கலாம். அதுவும் குறிப்பாக பஞ்சாப் டீம் ஃபஸ்ட்டாக பேட் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது நல்லா ப்ராஃபிட் எர்ன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அவங்களுடைய ஸ்டாக் ரேட் வந்து 4.5 தான் இருக்குது. இதோடைய ஃபைனல் அப்டேட் டாஸுக்கு அப்புறமா டெலிகிராமில் நான் அப்டேட் பண்ணுறேன். நீங்கள் இன்னும் ட்ரேடிங் பற்றி தெரிஞ்சுக்கலன்னா ஆல்ரெடி அதுக்கான வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். வீடியோட லிங்க் ஐ பட்டன்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக அந்த வீடியோ பாருங்கள். அது போக வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் இதுலேயும் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். அங்கேயும் நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போதைக்கு ரியல் 11 அண்ட் ஸ்போர்ட்ஸ் பாசி இந்த 2 ஆப்லையுமே ட்ரேடிங்கான இன்டர்ஃபேஸ் நல்லா இருக்குது. இதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த ஆப்போட லிங்க் அண்ட் இன்வைட் கோட் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இல்லை நீங்கள் கரண்ட்டாக யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ஆப்லேயே ட்ரேடிங் ஃபீச்சர் இருந்துச்சு அப்படிங்கும்போது அதுலேயும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் பார்க்கலாம். இதுவரை இந்த 2 அணிகளும் 33 மேட்சஸில் ப்ளே பண்ணியிருக்காங்க. அதில் 17-16 பஞ்சாப் டீம் லீட் பண்ணுறாங்க. பட் லாஸ்ட் 3 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா 4 மேட்ச் ப்ளே பண்ணதில் 3 மேட்ச்சில் ஆர்சிபி டீம் தான் ஜெயிச்சிருக்காங்க. இந்த கிரவுண்டில் 12 மேட்சஸ் ப்ளே பண்ணி 7 மேட்சஸில் ஆர்சிபி டீம் தான் ஜெயிச்சிருக்காங்க.
அதுக்கப்புறம் வென்யூ ரெக்கார்ட் பார்த்தோம்னா ஆர்சிபி டீம் டோட்டலாக 98 T20 மேட்சஸ் இங்கே ப்ளே பண்ணியிருக்காங்க. வின் பர்சன்டேஜ் 49% இருக்குது. ஐபிஎல் டீம்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா டெல்லி அண்டு பெங்களூரு இந்த 2 டீமுமே அவங்களுடைய ஹோம் கிரவுண்டில் வின் பர்சன்டேஜ் லோவாக இருக்குது. அதாவது 50%க்கு கீழே இருக்குது. அதுக்கப்புறம் பஞ்சாப் டீம் எடுத்துட்டிங்கன்னா இங்கே ப்ளே பண்ண 13 மேட்சஸில் 5 மேட்சஸ் ஜெயிச்சிருக்காங்க. வின் பர்சன்டேஜ் 39% இருக்குது. லாஸ்ட் இயர்லேருந்து பார்த்தோம்னா பஞ்சாப் டீம் அவங்களுடைய ஹோம் கிரவுண்டாக முலன்பூர் தான் எடுத்திருக்காங்க. இந்த முலன்பூர் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கிரவுண்ட்ஸில் இதுவரை நடந்த போட்டிகளில் நிறையா போட்டிகளில் ரொம்ப சுமாராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் சீசன்லேருந்து இந்த ஸ்டாட்ஸ் எடுத்து பார்த்தோம்னா ஹோம் கிரவுண்டை விட அவே கேம்ஸில் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க பஞ்சாப் கிங்ஸ். அடுத்ததா வென்யூ ரெக்கார்ட் பார்க்கலாம். 2023லேருந்து இங்கே நடந்த 16 ஐபிஎல் மேட்சஸில் ஃபர்ஸ்ட் ஹாஃப் பேட் பண்ணவங்களும் செகண்ட் ஹாஃப் பேட் பண்ணவங்களும் ஈக்குவலாக ஜெயிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் 183யும் செகண்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் 172ம் இருக்குது. 2 இன்னிங்ஸ்லையுமே பேட்டர்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் வின்னிங் ஸ்கோர் பார்த்தோம்னா இங்கே 198 இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பேட் பண்ணக்கூடிய டீம் 198 ரன்ஸ் அடிக்கிற பட்சத்தில் அந்த ஸ்கோரை சக்ஸஸ்ஃபுல்லாக டிஃபெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பேட்டர்ஸோடைய ஆவரேஜ் 28 இருக்குது. அபோவ் ஆவரேஜாக இருக்குது இந்த கிரவுண்டில். அடுத்ததா மேட்ச் ப்ரோக்ரஷன் ஸ்டாட்ஸ் பார்க்கலாம். இந்த ஸ்டாட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 2023லேருந்து இங்கே நடந்த 16 ஐபிஎல் மேட்சஸ் ஃபேஸ் வைஸாக எப்படி ப்ரோக்ரஸ் ஆயிருக்கு அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வரக்கூடிய மேட்ச்சுக்கு பார்த்தோம்னா இந்த ப்ரோக்ரஷனில் கண்டிப்பாக ஒரு சில மாற்றங்கள் நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன்னா வரக்கூடிய மேட்ச்க்கான லேட்டஸ்ட் பிச் கண்டிஷன் அண்ட் டீம் ஸ்ட்ரென்த் இந்த ரெண்டுத்துலேயும் மாற்றங்கள் இருக்கிறதால இதில் சேஞ்சஸ் கண்டிப்பாக இருக்கும். அதனால் ஸ்மால் லீக் டீம் கிரியேட் பண்ணுறவங்க இந்த ஸ்டாட்ஸ் லேட்டஸ்ட் பிச் கண்டிஷன் அண்ட் டீம் ஸ்ட்ரென்த் இந்த மூணுத்துக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து டீமை மேக் பண்ணுங்கள். கிராண்ட் லீக் டீம் மேக் பண்ணுறவங்க மட்டும் ஒரு சில டீம்ஸை இந்த ப்ரோக்ரஷனை மட்டும் பேஸ் பண்ணி எடுங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் பார்த்தோம்னா பவர் பிளே ஓவர்ஸ் அண்ட் மிடில் ஓவர்ஸ் 2 ஃபேஸ்லையுமே ரன் ரேட் 8 ரேஞ்சில் இருக்குது. அபோவ் ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. டெத் ஓவர்ஸில் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ரன் ரேட் பார்த்தோம்னா 11.2 இருக்குது. அதுக்கப்புறம் விக்கெட்ஸில் பார்த்தோம்னா மிடில் ஓவர்ஸ் அண்ட் டெத் ஓவர்ஸ் இந்த 2 ஃபேஸ்லையுமே அதிகமாக விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. செகண்ட் ஹையஸ்ட்டாக ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் மிடில் ஓவர்ஸில் தான் அதிகமான விக்கெட்ஸ் விழுந்திருக்கு. பவர் பிளே ஓவர்ஸில் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் விக்கெட் லாஸ் இங்கே 1.3 இருக்குது. கன்சிஸ்டண்ட்டாக எல்லா மேட்ச்லையுமே விக்கெட்ஸ் விழுகலை. பட் பிச் கண்டிஷனில் அதாவது அந்த பிச்சில் வந்து கிராஸ் இருந்துச்சு, ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் யூஸ் பண்ண மாதிரி கிராஸ் இருந்துச்சு அப்படிங்கும் போது இனிஷியல் ஓவர்ஸில் பவுலர்ஸுக்கு அட்வான்டேஜ் இருக்கும். ஆல்ரெடி நம்ம வெதர் ரிப்போர்ட்லேயும் பார்த்துருப்போம். வெதர் வந்து க்ளவுடியாக இருக்குது. இந்த ரெண்டுமே கம்பைன் ஆகிற பட்சத்தில் நியூ பால் பவுலர்ஸுக்கு நல்ல சப்போர்ட் இருக்கும். செகண்ட் இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னாலும் பவர் பிளே ஓவர்ஸ் அண்ட் மிடில் ஓவர்ஸ் 2 ஃபேஸ்லையும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட கம்பேர் பண்ணும்போது ரன் ரேட் நல்லா இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் டெத் ஓவர்ஸில் பார்த்தோம்னா 10.2 இருக்குது. இங்கேயும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. விக்கெட்ஸில் பார்த்தோம்னா செகண்ட் இன்னிங்ஸ் மிடில் ஓவர்ஸில் அதிகமான விக்கெட்ஸ் விழுந்திருக்கு. அது போக பவர் பிளே ஓவர்ஸில் பார்த்தீங்கன்னாலும் கன்சிஸ்டண்ட்டாக விக்கெட்ஸ் விழுந்திருக்கு. பட் இது வந்து பிச் சப்போர்ட்னால இல்லை, மோஸ்ட்லி பார்த்தோம்னா ரிக்வயர்ட் ரன் ரேட் ப்ரெஷர்னால தான் அவுட் ஆயிருக்காங்க. ஏன்னா செகண்ட் ஹாஃப் பேட் பண்ணும்போது ஓப்பனர்ஸ்க்கான ஸ்ட்ரைக் ரேட் வந்து 160க்கு மேலே இருக்குது. அப்படி இருக்கும்போது மோஸ்ட்லி அந்தளவுக்கு பிச் கண்டிஷனில் சப்போர்ட் வந்து கொஞ்சம் கம்மி தான் இருந்திருக்கு. பட் 180 200 டார்கெட்லாம் வந்து சேஸ் பண்ணிட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பால்லேருந்தே அக்ரெசிவாக ப்ளே பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி சமயத்தில் நிறையா போட்டிகளில் அவுட் ஆயிருக்காங்க. அதனால தான் ஆவரேஜ் விக்கெட் லாஸ் இங்கே 1.9 இருக்குது. இன்னைக்கான போட்டியில் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் பேட் பண்ணக்கூடிய டீம் பார் ஸ்கோருக்கு மேலே அடிக்கிறாங்க. இங்கே பார் ஸ்கோர் பார்த்தோம்னா 180 ரேஞ்சில் இருக்குது. அதை விட 20 ரன்ஸ் 30 ரன்ஸ் எக்ஸ்ட்ரா அடிக்கிறாங்க. அப்படிங்கும்போது செகண்ட் ஹாஃப் பவுல் பண்ணையில் அந்த நியூ பால் ஓவர்ஸில் விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒருவேளை பார் ஸ்கோர் இல்லைனா பார் ஸ்கோர் கீழே தான் அடிக்கிறாங்க அப்படிங்கும்போது அந்தளவுக்கு பெருசாக விக்கெட்ஸ் விழுகிறதுக்கான வாய்ப்புகள் கம்மியாக தான் இருக்குது. ஒருவேளை நியூ பால் பவுலர்ஸ் எக்ஸப்ஷனலாக பவுல் பண்ணாங்க அப்படிங்கும்போது மட்டும்தான் விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஒவ்வொரு மேட்சுக்கான ஃபைனல் அப்டேட்ஸ் ஆகட்டும், ட்ரேடிங் பற்றின ப்ரிவ்யூ ஆகட்டும் எல்லாமே நான் டெலிகிராம் சேனலில் ஷேர் பண்ணுறேன். டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் இருக்குது. மறக்காமல் லிங்க் கிளிக் பண்ணி அங்கே ஜாயின் பண்ணிக்கோங்க. அது போக நீங்கள் வாட்ஸ்அப் சேனலும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய ஸ்டாட்ஸ் போக இன்னும் இன்டெப்த்தான ஸ்டாட்ஸ், பிளேயரை பற்றி இன்டெப்த் ஸ்டாட்ஸ், வென்யூ பற்றி இன்டெப்த் ஸ்டாட்ஸ் எல்லாமே நாங்கள் தான் ஷேர் பண்ணுவேன். மறக்காமல் அங்கேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் இருக்குது. ஸ்க்ரீனில் தெரிய QR கோடை ஸ்கேன் பண்ணியும் நீங்கள் அங்கே ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்ததா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அண்ட் ஸ்பின்னர்ஸ் இந்த கிரவுண்டில் இதுவரை எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இன்டெப்த்தாக பார்க்கலாம். 2023லேருந்து இங்கே நடந்த 16 ஐபிஎல் மேட்சஸில் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் டோட்டலாக 404 ஓவர்ஸ் பவுல் பண்ணியிருக்காங்க. 65% ஆஃப் ஓவர்ஸ் பவுல் பண்ணி 144 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. விக்கெட்ஸ் பர்சன்டேஜில் பார்த்தோம்னா 72% ஆஃப் விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. ஒரு இன்னிங்ஸ்க்கு 5 விக்கெட் ஆவரேஜாக எடுக்கிறாங்க. ஒவ்வொரு 17 பால்ஸுக்கு விக்கெட்ஸ் பர் இன்னிங்ஸ் அண்ட் ஸ்ட்ரைக் ரேட் ரெண்டுமே நல்லா இருக்குது. எக்கனாம் ரேட் புவராக தான் இருக்குது. 10 ரன்ஸ் வீதம் கன்சிட் பண்ணுறாங்க. ஸ்பின்னர்ஸ் டோட்டலாக 215 ஓவர்ஸ் பவுல் பண்ணியிருக்காங்க.
35% ஆஃப் ஓவர்ஸ் பவுல் பண்ணி 56 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. விக்கெட்ஸ் பர்சன்டேஜில் பார்த்தோம்னா 28% ஆஃப் விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. ஒரு இன்னிங்ஸ்க்கு 2 விக்கெட் ஆவரேஜாக எடுத்திருக்காங்க ஒவ்வொரு 23 பால்ஸுக்கு. ஸ்ட்ரைக் ரேட் இவங்களுக்கு சுமாராக தான் இருக்குது. கிரவுண்ட் டைமென்ஷனும் சிறுசாக இருக்கிறதால அதை யூஸ் பண்ணியும் இவங்களால் விக்கெட்ஸ் எடுக்க முடியல. அதனால தான் எக்கனாமி ரேட்டும் இவங்களுக்கு புவராக இருக்குது. கிட்டத்தட்ட ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு இருந்த ரேஞ்ச் தான் இவங்களுக்கும் இருக்குது. 9.3 இருக்குது இந்த கிரவுண்டில். அடுத்ததா பேட்டர்ஸ் இந்த கிரவுண்டில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இன்னிங்ஸ் வைஸாக இன்டெப்த்தாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஓப்பனர்ஸுடைய பர்ஃபார்மன்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் விக்கெட்ஸ் பெர் இன்னிங்ஸ் 74ம், செகண்ட் இன்னிங்ஸில் 66ம் இருக்குது. செகண்ட் இன்னிங்ஸோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் பெட்டராக இருக்குது. பட் ஸ்ட்ரைக் ரேட் பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் இன்னிங்ஸில் தான் பெட்டராக இருக்குது. 160+ இருக்குது. மேட்ச் வைஸ் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட் டைம் நடந்த 9 மேட்சஸில் ஃபர்ஸ்ட்டாக பேட் பண்ணும்போது ஓப்பனர்ஸ் 2 பேரும் சேர்ந்து 3 முறை 100 ரன்ஸை கிராஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு முறை 90s ரேஞ்சிலையும் 2 முறை 50s ரேஞ்சிலையும் அடிச்சிருக்காங்க. மற்ற 3 போட்டிகளில் சுமாராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த சீசனில் ஃபர்ஸ்ட்டாக பேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா முதல் மேட்ச்சில் ஓப்பனர்ஸ் 2 பேரும் சேர்ந்து 21 ரன்ஸும் இன்னொரு மேட்ச்சில் 59 ரன்ஸும் அடிச்சிருக்காங்க. இதுவே செகண்டாக பேட் பண்ணும்போது பார்த்தோம்னா 2 முறை ஓப்பனர்ஸ் 2 பேரும் சேர்ந்து 100 ரன்ஸை கிராஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு முறை 80ஸ்லையும் இன்னொரு முறை 70ஸ்லையும் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக மற்ற 2 போட்டிகளில் பார்த்தீங்கன்னா 60s ரேஞ்சில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ 2 இன்னிங்ஸில் பார்த்தீங்கனாலும் மிக்சட் ரிசல்ட் இருக்குது. ரேராக தான் ஃபெயில் ஆயிருக்காங்க. இப்போ நம்ம பார்த்த ஸ்டாட்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய போட்டிகளில் 50ஸை கிராஸ் பண்ணியிருக்காங்க. சில போட்டிகளில் 100ஐயும் கிராஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு 4 போட்டியில் 5 போட்டியில் மட்டும்தான் ஃபெயில் ஆயிருக்காங்க. இருந்தாலும் இன்னைக்கான போட்டியில் அந்த பிச் கண்டிஷன் பாருங்கள். கிராஸ் கவரிங் இருந்துச்சு அப்படிங்கும்போது நியூ பால் பவுலர்ஸுக்கு விக்கெட் டேக்கிங் ஆப்பர்ச்சுனிட்டி அதிகமாக இருக்கும். அதே சமயம் செகண்ட் இன்னிங்ஸ் பவர் பிளே ஓவர்ஸில் பார்த்தோம்னா இங்கே விக்கெட்ஸ் எடுப்பாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிறது ஃபஸ்ட்டாக பேட் பண்ணக்கூடிய டீம் அவங்க ரெஜிஸ்டர் பண்ணக்கூடிய டோட்டலை பொறுத்தும் இருக்குது. பார் ஸ்கோருக்கு மேலே அடிப்பாங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக செகண்ட் இன்னிங்ஸில் நியூ பால் பவுலர்ஸ் விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளேயர்ஸை சூஸ் பண்ணுங்கள். அப்படி நியூ பால் பவுலர்ஸுக்கு விக்கெட் டேக்கிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் 2 ஓப்பனர்ஸையும் எடுத்துகிட்டு போகிறது பெஸ்ட் ஆப்ஷன் கிடையாது. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் பார்த்தோம்னா டாப் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து அதிகமான ரன்கள் வந்திருக்கு. 54% ஆஃப் ரன்ஸ் வந்திருக்கு. மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து 37% ஆஃப் ரன்ஸும், லோவர் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து 9% ஆஃப் ரன்ஸும் வந்திருக்கு. லோவர் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து அந்த அளவுக்கு பெருசாக கான்ட்ரிபியூஷன் இங்கே வரல. டாப் ஆர்டர்ஸ் அண்ட் மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ் இந்த 2 பேர்த்துடைய கான்ட்ரிபியூஷன் மூலமாகவே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. இதில் டாப் ஆர்டர் பேட்டர்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ்க்கு ஸ்ட்ரைக் ரேட் இன்னுமே நல்லா இருக்குது. இதை வச்சு நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா மோஸ்ட் ஆஃப் த மேட்சஸில் அதாவது இங்கே எப்பவும் யூஸ் பண்ணக்கூடிய பெங்களூரு பிச் அப்படிங்கும்போது மேட்ச் ப்ரோக்ரஸ் ஆகல பேட்டிங்க்கு நல்லாவே சப்போர்ட்டிவாக இருந்திருக்கு. செகண்ட் இன்னிங்ஸில் பார்த்தோம்னா டாப் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து 50% ஆஃப் ரன்ஸும், மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து 37% ஆஃப் ரன்ஸும் வந்திருக்கு. ஸ்ட்ரைக் ரேட் கிட்டத்தட்ட 2 பேருக்குமே ஈக்குவலாக தான் இருக்குது. 155 இருக்குது. லோவர் ஆர்டர் பேட்டர்ஸ் கான்ட்ரிபியூஷன் 13% இருக்குது. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட கம்பேர் பண்ணும்போது இங்கே கொஞ்சம் அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. எப்போவுமே இந்த ஹை ஸ்கோரை சேஸ் பண்ணிட்டு போகும்போது ஒரு கட்டத்தில் டாப் ஆர்டர் மிடில் ஆர்டர் அவுட் ஆவாங்க. கடைசி கட்டத்தில் லோவர் ஆர்டர் பேட்டர்ஸ் கான்ட்ரிபியூஷன் மூலமாக வின்னும் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி தான் இங்கேயும் நடந்திருக்கு. நெக்ஸ்ட் பவுலர்ஸ் இந்த கிரவுண்டில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இன்னிங்ஸ் வைஸாக இன்டெப்த்தாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நியூ பால் பவுலர்ஸ் அண்ட் டெத் ஓவர் ஸ்டாட்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் விக்கெட்ஸ் பெர் இன்னிங்ஸ் 0.9ம், செகண்ட் இன்னிங்ஸில் 1.3ம் இருக்குது. செகண்ட் இன்னிங்ஸில் தான் ஸ்லைட்டாக பெட்டராக இருக்குது. இதுவே டெத் ஓவர்ஸ் எடுத்துட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் விக்கெட்ஸ் பெர் இன்னிங்ஸ் 2.3ம், செகண்ட் இன்னிங்ஸில் 1.4ம் இருக்குது. இது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் தான் பெட்டராக இருக்குது. அடுத்ததாக ஃபாஸ்ட் பாலர்ஸ் அண்ட் ஸ்பின்னர்ஸ் இந்த கிரவுண்டில் இன்னிங்ஸ் வைஸாக எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் ஃபாஸ்ட் பாலர்ஸ் டோட்டலாக 65 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. ஒவ்வொரு 18 பால்ஸுக்கு ஒரு விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸ்பின்னர்ஸ் ஒவ்வொரு 34 பால்ஸுக்கு ஒரு விக்கெட் எடுத்திருக்காங்க. செகண்ட் இன்னிங்ஸில் பார்த்தோம்னா ஃபாஸ்ட் பாலர்ஸ் டோட்டலாக 79 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. ஒவ்வொரு 16 பால்ஸுக்கு ஒரு விக்கெட் எடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட கம்பேர் பண்ணும்போது செகண்ட் இன்னிங்ஸில் ஃபாஸ்ட் பாலர்ஸ் அதிகமாக விக்கெட்ஸும் எடுத்திருக்காங்க. அது போல் ஸ்ட்ரைக் ரேட்டும் நல்லா இருந்திருக்கு. பட் ஸ்பின்னர்ஸ் பார்த்தோம்னா 22 விக்கெட்ஸ் மட்டும்தான் எடுத்திருக்காங்க. ஸ்ட்ரைக் ரேட் 26 இருக்குது. ஒவ்வொரு 26 பால்ஸுக்கு தான் ஒரு விக்கெட் எடுத்திருக்காங்க இங்கே. அடுத்ததான் ஆர்சிபி டீம் ப்ரிவியூ பார்க்கலாம். ஆர்சிபி டீம் இந்த சீசனில் இதுவரை ப்ளே பண்ண 6 மேட்ச்சில் 4 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. 2 மேட்ச்சில் தோல்வி அடைஞ்சிருக்காங்க. 8 பாயிண்ட்ஸோட பாயிண்ட்ஸ் டேபிளில் 3rd பிளேஸில் இருக்காங்க. நெட் ரன் ரேட் பாசிட்டிவ்ல தான் இருக்குது. லாஸ்ட் மேட்ச்சில் ராஜஸ்தான் ராயல்ஸ் டீமை 9 விக்கெட்ஸ் டிஃபரன்ஸில் கம்ஃபர்டபுளாக ஜெயிச்சிருந்தாங்க. அடுத்ததா ஆர்சிபி டீம் பாசிபிள் பிளேயிங் 11 பார்க்கலாம். டாப் ஆர்டரில் விராட் கோலி, பிலிப் சால்ட், தேவ்தத் படிக்கல். மிடில் ஆர்டரில் ரஜத் படிடார், லியாம் லிவிங்ஸ்டன், ஜிதேஷ் சர்மா, டிம் டேவிட். லோவர் ஆர்டரில் குணால் பாண்டியா, புவனேஸ்வர் குமார், ஜோஸ் ஹாசல்வுட் அண்ட் யாஷ் தயல்.
இம்பாக்ட் பிளேயர்ஸ் பார்த்தோம்னா தேவ்தத் படிக்கல் அண்ட் சுயா சர்மா இந்த 2 பேர்த்துக்குள்ள இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. டெத் ஓவர்ஸ்ல யாஷ் டயல், ஜோஸ் ஹாசல்வுட் அண்ட் புவனேஸ்வர் குமார் இந்த 3 பேரும் பவுல் பண்ணுவாங்க. இதுல 2 ஓவர் பார்த்தோம்னா யாஷ் டயல் பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்ததா ஆர்சிபி டீம் பிளேயர்ஸோட ரெக்கார்ட்ஸ்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பிலிப் சால்ட் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் ஸ்டாட்ஸ் நல்லா இருக்கு. 3 இன்னிங்ஸ்ல 122 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. பஞ்சாப் டீமுக்கு பெஸ்ட் ஓவர் மேட்ச்ல 75 ரன்ஸும் இருக்கு. இந்த கிரவுண்ட்ல 3 மேட்சஸ்ல பேட் பண்ணி 81 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. இங்க கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் சுமாரா தான் இருந்திருக்கு. ரீசன்ட் ஃபார்ம் லாஸ்டா ப்ளே பண்ண 5 மேட்ச்ல 3 மேட்ச் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. மேட்சப்ஸ்ல எல்லா பவுலிங் டைப்புக்கும் ஸ்டாட்ஸ் நல்லா இருக்கு. பட் ஹெட் டு ஹெட் மேட்சப்ஸ்ல பார்த்தோம்னா ஹர்ஷதீப் சிங் அவருடைய பால்ல அதிக முறை ஸ்ட்ரகிள் ஆயிருக்காரு. ரீசெண்டா இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து T20 சீரீஸ்ல பார்த்தோம்னா முதல் மேட்ச்ல ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆயிருப்பாரு. அவருடைய பவுன்சர் அதாவது ஹர்ஷதீப் சிங்கோடைய பவுன்சருக்கு அவுட் ஆயிருப்பாரு. டோட்டலா இதுவரை 2 முறை அவுட் ஆயிருக்காரு ஹர்ஷதீப் சிங் பால்ல. அது மட்டும் இல்லாம ஸ்ட்ரைக் ரேட்டும் 100 கீழே இருக்கு. அடுத்ததா விராட் கோலி ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், வென்யூ ரெக்கார்ட் 2 தர ஸ்டார்ட்ஸுமே நல்லா இருக்கு. 2த்துலயுமே ஆவரேஜ் 35 பிளஸ் இருக்கு. அதிகபட்சமா ஒரு மேட்ச்ல 113 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. இதே கிரவுண்ட்ல பஞ்சாப் டீமுக்கு அடிச்சிருந்தாரு. ரீசன்ட் ஃபார்ம் லாஸ்டா ப்ளே பண்ண 5 மேட்ச்ல 3 மேட்ச் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. மேட்சப்ஸ்ல எல்லா பவுலிங் டைப்புக்கு ஸ்டாட்ஸ் நல்லா இருக்கு. ஹெட் டு ஹெட் மேட்சப்ஸ்ல மார்க்கோ யான்சன் அதிகபட்சமா இவரை 2 முறை அவுட் பண்ணியிருக்காரு. பட் ஸ்ட்ரைக் ரேட் வந்து நல்லா தான் இருக்கு அவருடைய பால்ல. அடுத்ததா தேவ்தத் படிக்கல் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், வென்யூ ரெக்கார்ட், ஓவரால் ஸ்டாட்ஸ் சுமாரா தான் இருக்கு. அதிகபட்சமா பஞ்சாப் டீமுக்கு 51 ரன்ஸும் இந்த கிரவுண்ட்ல 52 ரன்ஸும் அடிச்சிருக்காரு. பட் லாஸ்ட் மேட்ச் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. லாஸ்டா ப்ளே பண்ண 5 மேட்ச்ல 2 மேட்ச் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. மேட்சப்ஸ்ல மோஸ்ட் ஆஃப் த பவுலிங் டைப்புக்கு த்ரெட் இருக்கு. அடுத்ததா ரஜத் படிடார் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், வென்யூ ரெக்கார்ட், ஓவராலா பார்த்தோம்னா ஸ்டாட்ஸ் அபவ் ஆவரேஜா இருக்கு. பஞ்சாப் டீமுக்கு அதிகபட்சமா ஒரு மேட்ச்ல 55 ரன்ஸும் இந்த கிரவுண்ட்ல 81 ரன்ஸும் அடிச்சிருக்காரு. ரீசன்ட் ஃபார்ம் லாஸ்டா ப்ளே பண்ண 5 மேட்ச்ல 2 மேட்ச் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. மேட்சப்ஸ்ல எல்லா பவுலிங் டைப்புக்கும் ஸ்டாட்ஸ் நல்லா இருக்கு. அடுத்ததா லியாம் லிவிங்ஸ்டன் பேட்டிங் ஸ்டாட்ஸ் ஓவராலா பார்த்தோம்னா சுமாரா இருக்கு. இந்த கிரவுண்ட்ல அதிகபட்சமா ஒரு மேட்ச்ல 54 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. இந்த சீசன்ல தான் குஜராத் டீமுக்கு அடிச்சிருந்தாரு. ரீசன்ட் ஃபார்ம் லாஸ்டா ப்ளே பண்ண 5 மேட்ச்ல ஒரே ஒரு மேட்ச்ல மட்டும் பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்திருக்கு. பவுலிங்ல 2 விக்கெட் எடுத்திருக்காரு. மேட்சப்ஸ்ல லெக் பிரேக் பவுலர்ஸ் அண்ட் சனமேன் பவுலர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்கு. பவுலிங் மேட்சப்ஸும் இவருக்கு சுமாரா இருக்கு. அடுத்ததா ஜிதேஷ் சர்மா இந்த கிரவுண்ட்ல பார்த்தோம்னா 4 மேட்சஸ் பேட் பண்ணி 74 ரன்ஸ் மட்டும் தான் அடிச்சிருக்காரு. ரீசன்ட் ஃபார்ம் லாஸ்டா ப்ளே பண்ண 5 மேட்ச்ல 2 மேட்ச்ல 30 ரன்ஸை கிராஸ் பண்ணியிருக்காரு. மேட்சப்ஸ்ல ரைட் ஆர்ம் பேசர்ஸ் அண்ட் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்கு. அடுத்ததா டிம் டேவிட் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், வென்யூ ரெக்கார்ட், ஓவரால் ஸ்டாட் சுமாராக தான் இருக்கு. இந்த கிரவுண்ட்ல அதிகபட்சமா ஒரு மேட்ச்ல 37 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. டிசி டீமுக்கு அடிச்சிருந்தாரு. லாஸ்டா ப்ளே பண்ண 5 மேட்ச்ல 2 மேட்ச்ல 30 ரன்ஸை கிராஸ் பண்ணியிருக்காரு. மேட்சப்ஸ்ல லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்கு. அதுக்கப்புறம் பவுலிங் மேட்சப்ஸ்ல ரிட்டர்ன் பேட்டர்ஸ் அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர்ஸ் 2 பேர்த்துக்கு ஸ்டாட்ஸ் புவரா தான் இருக்கு. அடுத்ததா குணால் பாண்டியா பேட்டிங் ஸ்டாட்ஸ் ஓவராலா பார்த்தோம்னா கொஞ்சம் சுமாரா இருக்கு. அதிகபட்சமா பஞ்சாப் டீமுக்கு 43 ரன்ஸும் இந்த கிரவுண்ட்ல 45 ரன்ஸும் அடிச்சிருக்காரு. பவுலிங்ல பார்த்தோம்னா 15 இன்னிங்ஸ்ல 8 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு பஞ்சாப் டீமுக்கு எதிராக. பட் இந்த கிரவுண்ட்ல பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப புவரா இருந்திருக்கு. 13 மேட்சஸ்ல பவுல் பண்ணி வெறும் 2 விக்கெட் மட்டும் தான் எடுத்திருக்காரு. ரீசன்ட் ஃபார்ம் லாஸ்டா ப்ளே பண்ண 5 மேட்ச்ல டோட்டலா 5 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. மேட்சப்ஸ்ல ரைட் ஆர்ம் பேசர்ஸ் அண்ட் ஆஃப் பிரேக் பவுலர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்கு. பவுலிங் மேட்சப்ஸ்ல ரைட் ஹேண்ட் பேட்டர்ஸ்க்கு மட்டும் நல்லா பவுல் பண்ணியிருக்காரு. அடுத்ததா புவனேஸ்வர் குமார் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், வென்யூ ரெக்கார்ட், ஓவராலா பார்த்தோம்னா ஸ்டாட்ஸ் நல்லா இருக்கு. பஞ்சாப் டீமுக்கு 21 இன்னிங்ஸ்ல 29 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. பெஸ்ட் ஓவர் மேட்ச்ல 5 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. இந்த கிரவுண்ட்ல 15 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 17 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ரீசன்ட் ஃபார்ம் லாஸ்டா ப்ளே பண்ண 5 மேட்ச்ல டோட்டலா 6 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. மேட்சப்ஸ் இவருக்கு நல்லா இருக்கு. அடுத்ததா ஜோஸ் ஹாசல்வுட் பஞ்சாப் டீமுக்கு 2 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி விக்கெட் எதுவும் எடுக்கல. பட் இந்த கிரவுண்ட்ல ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. ஓவரால் ரெக்கார்ட்ஸ் வந்து சுமாரா தான் இருக்கு. ரீசன்ட் ஃபார்ம் லாஸ்டா ப்ளே பண்ண 5 மேட்ச்ல டோட்டலா 7 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. மேட்சப்ஸ்ல ரிட்டர்ன் பேட்டர்ஸ்க்கு எதிராக மட்டும் ஸ்டாட்ஸ் நல்லா இருக்கு. அடுத்ததா சுயாஷ் சர்மா பஞ்சாப் டீமுக்கு ஒரு இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி ஒரு விக்கெட்டும் இந்த கிரவுண்ட்ல 4 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 5 விக்கெட்ஸும் எடுத்திருக்காரு. ரீசன்ட் ஃபார்ம் லாஸ்டா ப்ளே பண்ண 5 மேட்ச்ல 2 விக்கெட் எடுத்திருக்காரு. மேட்சப்ஸ்ல ரிட்டர்ன் பேட்டர்ஸ் அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர்ஸ் 2 பேர்த்துக்கு ஸ்டாட்ஸ் நல்லா இருக்கு. அடுத்ததா யாஷ் டயல் பஞ்சாப் டீமுக்கு 2 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி ஒரு விக்கெட்டும் இந்த கிரவுண்ட்ல 10 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 12 விக்கெட்ஸும் எடுத்திருக்காரு. வென்யூ ரெக்கார்ட் மட்டும் நல்லா இருக்கு. ரீசன்ட் ஃபார்ம் லாஸ்டா ப்ளே பண்ண 5 மேட்ச்ல டோட்டலா 6 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. மேட்சப்ஸ்ல லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர்ஸ்க்கு மட்டும் ஸ்டாட்ஸ் நல்லா இருக்கு. அடுத்ததா பஞ்சாப் கிங்ஸ் டீம் ப்ரிவ்யூ பார்க்கலாம். பஞ்சாப் கிங்ஸ் டீம் பார்த்தீங்கன்னா இதுவரை ப்ளே பண்ண 6 மேட்ச்ல 4 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. 2 மேட்ச்ல தோல்வி அடைஞ்சிருக்காங்க. 8 பாயிண்ட்ஸோட பாயிண்ட்ஸ் டேபிள்ல 4th பிளேஸ்ல இருக்காங்க. நெட் ரன் ரேட் பாசிட்டிவ்ல தான் இருக்கு. லாஸ்ட் மேட்ச்ல கொல்கத்தா டீமை 16 ரன்ஸ் டிஃபரன்ஸ்ல ஜெயிச்சிருந்தாங்க. அடுத்ததா பஞ்சாப் கிங்ஸ் பாசிபிள் பிளேயிங் 11 பார்க்கலாம். டாப் ஆர்டர்ல பிரப்சிம்ரன் சிங், பிரியன் ஷாரியா, ஸ்ரேயாஸ் ஐயர்,
மிடில் ஆர்டரில் நேஹல் வதேரா, ஜோஸ் இங்கிலீஷ், சஷாங்க் சிங், கிளென் மேக்ஸ்வெல். லோவர் ஆர்டரில் மார்க்கோ யான்சன், ஜஹீர் பார்லட், ஹர்ஷதீப் சிங் அண்ட் யூஸ்வேந்திர சஹல். இம்பாக்ட் பிளேயர்ஸாக பார்த்தோம்னா பிரியன்ஷ் ஆர்யா அண்ட் யாஷ் தாக்கூர் இந்த 2 பேர்த்துக்குள்ள இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்ததா பஞ்சாப் கிங்ஸ் டீம் பிளேயர்ஸோட ரெக்கார்ட்ஸ்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பிரியன்ஷ் ஆர்யா இந்த கிரவுண்டில் 2 மேட்ச் ப்ளே பண்ணி 73 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. பெஸ்ட் ஓவர் மேட்ச்சில் 44 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ரீசன்ட் ஃபார்ம் லாஸ்ட்டாக ப்ளே பண்ண 5 மேட்ச்சில் 2 மேட்ச் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஒரு மேட்ச்சில் பெஸ்ட்டாக செஞ்சுரியும் அடிச்சிருக்காரு சிஎஸ்கே டீமுக்குரா. அடுத்ததா பிரப் சிம்ரன் சிங் இவர் 4 மேட்சஸில் பேட் பண்ணி 84 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ஆர்சிபி டீமுக்குரா. ரீசன்ட் ஃபார்ம் லாஸ்ட்டாக ப்ளே பண்ண 5 மேட்ச்சில் 3 மேட்ச்சில் 30 ரன்ஸை கிராஸ் பண்ணியிருக்காரு. மேட்சப்ஸில் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்குது. ஆப்போனன்ட் டீமில் குணால் பாண்டியா இருக்காரு, ஆர்த்தடாக்ஸ் பவுலர். அடுத்ததா ஸ்ரேயாஸ் ஐயர் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், வின்னிங் ரெக்கார்ட் ஓவராலாக பார்த்தோம்னா அபோவ் ஆவரேஜாக இருக்குது. அதிகபட்சமாக ஒரு மேட்ச்சில் 67 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. மேட்சப்ஸில் லெக் பிரேக் அண்ட் ஷானமேன் பவுலர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்குது. ரீசன்ட் ஃபார்ம் லாஸ்ட்டாக ப்ளே பண்ண 5 மேட்ச்சில் 2 மேட்ச் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அடுத்ததா நேஹல் வதேரா ஆர்சிபி டீமுக்கு 2 மேட்ச் பேட் பண்ணி 73 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. பெஸ்ட் ஓவர் மேட்ச்சில் 52 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ரீசன்ட் ஃபார்ம் லாஸ்ட்டாக ப்ளே பண்ண 5 மேட்ச்சில் 2 மேட்ச்சில் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்திருக்கு. அடுத்ததா ஜோஸ் இங்கிலீஷ் லாஸ்ட் மேட்ச்சில் தான் முதல் வாட்டி ப்ளே பண்ணியிருந்தாரு, பெருசாக பர்ஃபார்ம் பண்ணல. மேட்சப்ஸ் மட்டும் நல்லா இருக்கு. அடுத்ததா சஷாங்க் சிங் அதிகபட்சமாக ஆர்சிபி டீமுக்கு ஒரு மேட்ச்சில் 37 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. மற்றபடி சாம்பிள் சைஸ் லோவாக இருக்குது. இந்த சீசனில் 2 மேட்ச் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அடுத்ததா கிளென் மேக்ஸ்வெல் பேட்டிங் ஸ்டாட்ஸ் பார்த்தோம்னா ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் சுமாராக தான் இருக்குது. 9 இன்னிங்ஸில் 103 ரன்ஸ் மட்டும்தான் அடிச்சிருக்காரு. பெஸ்ட் ஓவர் மேட்ச்சில் 43 ரன்ஸ் அடிச்சிருக்காரு ஆர்சிபி டீமுக்குரா. இந்த கிரவுண்டில் 20 மேட்சஸில் பேட் பண்ணி 493 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. அதிகபட்சமாக ஒரு மேட்ச்சில் 113 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. பவுலிங்கில் 8 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 5 விக்கெட்ஸும், இந்த கிரவுண்டில் 12 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 10 விக்கெட்ஸும் எடுத்திருக்காரு. ஓவரால் ரெக்கார்ட்ஸ் டீசெண்டாக இருக்குது பவுலிங்கில். ரீசன்ட் ஃபார்ம் பேட்டிங்கில் ஒரே ஒரு மேட்ச்சில் மட்டும் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு நல்லா. பவுலிங்கில் டோட்டலாக 3 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. மேட்சப்ஸில் எல்லா பவுலிங் டைப்புக்கு ஸ்டார்ட்ஸ் நல்லா இருக்குது. பவுலிங் மேட்சப்ஸ் ரிட்டர்ன் பேட்டர்ஸ்க்கு மட்டும் ஸ்டார்ட்ஸ் நல்லா இருக்குது. அடுத்ததா மார்க்கோ யான்சன் இந்த கிரவுண்டில் 2 மேட்ச் பவுல் பண்ணி 5 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. பெஸ்ட் ஓவர் மேட்ச்சில் 3 விக்கெட்ஸும் இருக்குது. ரீசன்ட் ஃபார்ம் லாஸ்ட்டாக ப்ளே பண்ண 5 மேட்ச்சில் டோட்டலாக 5 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. மேட்சப்ஸில் ரிட்டர்ன் பேட்டர்ஸ் அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர்ஸ் 2 பேர்த்துக்கு ஸ்டார்ட்ஸ் நல்லா இருக்குது. அடுத்ததா ஜஹீர் பார்லட் லாஸ்ட் மேட்ச்சில் தான் முதல் வாட்டி ஐபிஎல் ப்ளே பண்ணியிருந்தாரு, ஒரு விக்கெட் எடுத்திருந்தாரு. மேட்சப்ஸில் ரிட்டர்ன் பேட்டர்ஸ்க்கு எதிராக ஸ்டார்ட்ஸ் நல்லா இருக்குது. நெக்ஸ்ட்டு ஹர்ஷதீப் சிங் 7 மேட்சஸில் பவுல் பண்ணி 5 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு ஆர்சிபி டீமுக்குரா. இந்த கிரவுண்டில் ஒரு இன்னிங்ஸில் பவுல் பண்ணி விக்கெட் எதுவும் எடுக்கல. ரீசன்ட் ஃபார்ம் லாஸ்ட்டாக ப்ளே பண்ண 5 மேட்ச்சில் டோட்டலாக 6 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. மேட்சப்ஸில் லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர்ஸ்க்கு மட்டும் ஸ்டார்ட்ஸ் நல்லா இருக்குது. அடுத்ததா யூஸ்வேந்திர சஹல் 8 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 8 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு ஆர்சிபி டீமுக்குரா. இந்த கிரவுண்டில் 44 இன்னிங்ஸில் 58 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. இவர் ஆர்சிபி டீமுக்காக ப்ளே பண்ணியிருக்காரு. இந்த கிரவுண்டில் ப்ளே பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் நிறையா இருக்குது. பெஸ்ட் ஓவர் மேட்ச்சில் 6 விக்கெட்ஸும் எடுத்திருக்காரு. ரீசன்ட் ஃபார்ம் லாஸ்ட்டாக ப்ளே பண்ண 5 மேட்ச்சில் டோட்டலாக 6 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. மேட்சப்ஸில் ரிட்டர்ன் பேட்டர்ஸ்க்கு எதிராக ஸ்டார்ட்ஸ் நல்லா இருக்குது. கடைசியாக யாஷ் தாக்கூர் இந்த கிரவுண்டில் 2 மேட்ச்சில் பவுல் பண்ணி 2 விக்கெட் எடுத்திருக்காரு. இந்த சீசனில் டோட்டலாகவே பார்த்தோம்னா ஒரு விக்கெட் மட்டும் எடுத்திருக்காரு. மேட்சப்ஸும் இவருக்கு சுமாராக இருக்குது. கீப்பர் செக்ஷனில் பிலிப் சால்ட் அண்ட் ஜிதேஷ் சர்மா. இந்த போட்டியில் ஆர்சிபி ஃபஸ்ட்டாக பேட் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது ஜிதேஷ் சர்மாவை நீங்கள் டிஃபரன்ஷியல் பிக்காக ட்ரை பண்ணலாம். மற்ற 2 ஆப்ஷன் பிரப் சிம்ரன் சிங் அண்ட் ஜாஸ் இங்கிலீஷ் இருக்காங்க. ஜாஸ் இங்கிலீஷ்க்கு இந்தியன் பிச் கண்டிஷனில் ப்ளே பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் அவ்வளோக்கும் இல்லை. இருந்தாலும் ஃப்ளாட் ட்ராக்கில் ப்ளே பண்ணுறாங்க, பஞ்சாப் ஃபஸ்ட்டாக பேட் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது மட்டும் டிஃபரன்ஷியல் பிக்காக ட்ரை பண்ணலாம். பிரப் சிம்ரன் சிங் எப்போவுமே ஹை ரிஸ்க் ஹை ரிவார்ட் பிக் தான். இன்றைக்கான போட்டியில் ஆப்போனன்ட் டீமில் குவாலிட்டியான நியூ பால் பவுலர்ஸை ஃபேஸ் பண்ண போகிறாரு, புவனேஸ்வர் குமார் அண்ட் ஜோஸ் ஹாசல்வுட். ஸோ எந்த அளவுக்கு அடிப்பார் அப்படிங்கிறது அன்பிரெடிக்டபிள் தான். கிராண்ட் லீக்ல கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ஸ்மால் லீக் பொறுத்த வரைக்கும் ரிஸ்க் தான். பேட்டர்ஸில் பார்த்தோம்னா விராட் கோலி, ஸ்ரேயாஸ் ஐயர் அண்ட் பிரியன்ஷ் ஆர்யா இருக்காங்க. இந்த கேட்டகரியில் மற்ற பெஸ்ட் ஆப்ஷன் ரஜத் படிடார் இருக்காரு. இந்த போட்டியில் ஆர்சிபி ஃபஸ்ட்டாக பேட் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது அவரை நம்ம பிக் பண்ணலாம். நம்பர் 4 பேட்டராக களம் இறங்குறதால இவருடைய ஃபேண்டசி வேல்யூ கம்மியாக இருக்குது. முன்னெல்லாம் நம்பர் 3 பேட்டராக களம் இறங்கிட்டு வந்தார். இப்போ அந்த இடத்துல தேவ்தத் படிகள் களம் இறங்குறதால இவருடைய ஃபேண்டசி வேல்யூ கொஞ்சம் கம்மியாகுது. லாஸ்ட் மேட்ச்சில் கூட பார்த்துருப்பீங்க, ராஜஸ்தான் ராயல்ஸ் டீமுக்காக ப்ளே பண்ணும்போது இவருக்கு பேட்டிங் சான்ஸே கிடைக்கல. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனும் சில டைம் வரலாம். அதனால் இப்போதைக்கு நம்ம ஃபஸ்ட் சாய்ஸாக ப்ரிஃபர் பண்ணல. பட் டாஸை பொறுத்து அவருடைய பிளேஸை ஃபைனலைஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரவுண்டர்ஸில் லியாம் லிவிங்ஸ்டன், கிளென் மேக்ஸ்வெல் அண்ட் மார்க்கோ யான்சன். இந்த மேட்ச்சுக்கு ஆர்சிபி வர்சஸ் டிசி இந்த மேட்ச்சுக்கு ப்ளே பண்ண பிச் கண்டிஷன் போலவே இருந்துச்சு அப்படின்னா லிவிங்ஸ்டன் அண்ட் கிளென் மேக்ஸ்வெல் பவுலிங்கில் வேல்யூபிளாக இருப்பாங்க.
அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அந்தளவுக்கு பெருசாக ஃபேண்டசி வேல்யூ இவங்களுக்கு இல்லை. ஏன்னா பேட்டிங்கில் பார்த்தீங்கன்னாலும் 2 பேருமே சுமாராக பர்ஃபார்ம் பண்ணிட்டு வராங்க. கிளென் மேக்ஸ்வெல் ரொம்ப லோவாகவும் இறங்குறாரு. ஸோ இந்த பிச் கண்டிஷனை பொறுத்து நம்ம வந்து இவங்களை பிக் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறத டிசைட் பண்ணிக்கலாம். பவுலர்ஸில் பார்த்தோம்னா ஜோஸ் ஹாசல்வுட், ஹர்ஷதீப் சிங் அண்ட் ஜஹீர் பார்லட் இருக்காங்க. இந்த கேட்டகரியில் நம்ம ஜஹீர் பார்லட்டை டிஃபரன்ஷியல் பிக்காக எடுத்திருக்கோம். இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் நம்ம பிபிஎல்லே பார்த்துருப்போம். டாப் டெயில் பவுலர், மெயினாக பவர் பிளே ஓவர்ஸில் ரொம்ப நல்லா பவுல் பண்ணி விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. இந்த கேட்டகரியில் மற்ற ஆப்ஷன்ஸ் யாரை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்சிபி டீமில் புவனேஸ்வர் குமார் இருக்கார். விக்கெட்டில் கிராஸ் இருந்துச்சு அப்படிங்கும்போது ஃபர்ஸ்ட்டாக பவுல் பண்ணுறாங்க ஆர்சிபி டீம் அப்படிங்கும்போது நீங்கள் அவரை டிஃபரன்ஷியல் பிக்காக ட்ரை பண்ணலாம். பட் இவர் வந்து விக்கெட் டேக்கிங் பவுலர் கிடையாது, ஒரு டிஃபென்சிவ் பவுலர். மற்ற ஆப்ஷன் யாஷ் டேல் இருக்கார். டெத் ஓவர்ஸில் பவுல் பண்ணுறதால ஃபர்ஸ்ட்டாக பவுல் பண்ணும்போது இவருடைய ஃபேண்டசி வேல்யூ அதிகமாக இருக்கும். அதே சமயம் லாஸ்ட் மேட்ச், அதாவது ஆர்சிபி வர்சஸ் டிசி, இந்த மேட்சுக்கு யூஸ் பண்ண பிச் கண்டிஷன் இன்றைக்கும் யூஸ் பண்ணாங்க. விக்கெட் ட்ரையாக இருந்துச்சு அப்படிங்கும்போது யுஸ்வேந்திர சகலை நீங்கள் ட்ரை பண்ணலாம். லாஸ்ட் மேட்ச்சும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. பட் அந்த கிரவுண்டுக்கும் இந்த கிரவுண்டுக்கும் நிறையா டிஃப்ரென்ஸ் இருக்குது. டைமென்ஷன் அது வந்து பெருசு, இது வந்து கம்மியாக இருக்குது. இந்த மேட்சுக்கான டாப் கேப்டன்சி பிக்காக ஸ்ரேயாஸ் ஐயர், விராட் கோலி அண்ட் ஹர்ஷதீப் சிங் இருக்காங்க. இதில் பார்த்தோம்னா இன்னைக்கான போட்டியில் பெருசாக கேப்டன்சி ஆப்ஷனுக்கு நிறைய பேர் அவைலபிளாக இல்லை, கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. மேட்சப்ஸ் அதுக்கப்புறம் ஸ்டாட்ஸ்லாம் எடுத்து பார்க்கும்போது இதில் ஸ்ரேயாஸ் ஐயர் அண்ட் விராட் கோலி 2 பேருமே டாப் கேப்டன்சி பிக் கேட்டகரியில் வராங்க. ஃபர்ஸ்ட்டாக பவுல் பண்ணுறாங்க பஞ்சாப் டீம் அப்படிங்கும்போது மட்டும் நீங்கள் ஹர்ஷதீப் சிங்கை கேப்டனாக ட்ரை பண்ணலாம். கொஞ்சம் ரிஸ்க் தான், இருந்தாலும் அந்த விக்கெட்டுடைய தன்மையை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி சூஸ் பண்ணலாம். கிராண்ட் லீக்ல பார்த்தோம்னா பிலிப் சால்ட், கிளென் மேக்ஸ்வெல் அண்ட் ரஜத் படிடார் இருக்காங்க. இந்த போட்டியில் ஆர்சிபி ஃபர்ஸ்ட்டாக பேட் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது, அதுவும் குறிப்பாக ஃப்ளாட் ட்ராக்ல ப்ளே பண்ணுறாங்க அப்படிங்கும்போது மட்டும் நீங்கள் பிலிப் சால்ட் அண்ட் ரஜத் படிடார் 2 பேர்த்தையும் கிராண்ட் லீக்ல கேப்டனாக ட்ரை பண்ணலாம். அதே போல் லாஸ்ட் மேட்ச் டிசி டீமுக்கு ப்ளே பண்ணும்போது அந்த விக்கெட் எப்படி இருந்துச்சோ அது போல் இருக்குது, ட்ரை விக்கெட்டாக இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் கிளென் மேக்ஸ்வெலை கிராண்ட் லீக்ல மட்டும் கேப்டனாக ட்ரை பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மேட்ச்க்கான ஃபைனல் அப்டேட்ஸ் டாஸுக்கு அப்புறமா டெலிகிராமில் நான் அப்டேட் பண்ணுறேன். டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் இருக்குது. மறக்காமல் கிளிக் பண்ணி அங்கே ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.